வந்துட்டு நான் வந்து மகதா எம்பையர்ல வந்துட்டு நான் வந்து செகண்ட் பார்ட் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ மாஸ்டர் மினிட்ல மகதா எம்பையரோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹரியங்கா வம்சம், சிசுநாகர் வம்சம், நந்த வம்சத்த பத்தி சின்ன ஒரு இன்ட்ரோ குடுத்திருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியங்கா வம்சத்துல பிம்பிசாரர் அப்படின்ற ஒருத்தரால வந்து ஃபவுண்டர் உருவாக்கப்படுது. அவருடைய பையன அவர் சக்சீஸ் பண்ணி டிஃபீட் பண்ணிட்டு, அவருடைய பையன் அஜாதசத்ரு மீண்டும் வருகிறார். மீண்டும் இல்ல ஆட்சிக்கு வருகிறார் டிஃபீட் பண்ணிட்டு. அவர் தான் என்ன பண்ணாரு, கிருவராஜா ராஜகிருத்தத்தோட இன்னொரு பேர் கிருவராஜன் மாத்தப்படுகிறது. அந்த கிருவராஜான்ற ஒரு இடத்துல கேபிட்டலா இருக்காங்க பிம்பிசாரர், அதாவது ஹரியங்கா வம்சம். அந்த கிருவராஜா வந்து பாட்டாளிபுத்திரத்துக்கு மாத்தக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல அஜாதசத்ரு தான். அவருக்கு வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அவருடைய மினிஸ்டர் இருக்கக்கூடிய சிசுநாகர் வராரு. சிசுநாகரை வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அதோடைய லாஸ்ட் எம்பையரை கொண்டுட்டு அவருடைய மினிஸ்டரான மகாபத்மன் தான் கொண்டுட்டு வராரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கதை ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியங்கா வம்சம் பார்த்தீங்கன்னா 544 பிசிலேருந்து 412 வரைக்கும் இது வந்து மகாதால ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பவர்ஃபுல்லான டைனசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபவுண்டர் ஆஃப் த மகத டைனசிட்டி அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிம்பிசார் தான். ஒரு ஹரியங்கா வம்சத்தை சேர்த்தவர். இதில் வந்து மொத்தம் வந்து 4 ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான 4 ரூரல் ஐ மீன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹரியங்கா வம்சத்தை தோற்றுவித்த பிம்பிசாரர், அவருடைய மகனான அஜாதசத்ரு, உதயன் அப்படின்னு ஒருத்தர் வருவார். அவரை பற்றி தேவையில்லை, ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கலாம். அந்த 3 பேர் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிம்பிசாரர். பிம்பிசாரோட வந்துட்டு சமகாலத்தவர், அதாவது புத்திஸ்ட் கிரானிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புத்தர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த சமகாலத்து அரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிம்பிசாரர் மற்றும் அஜாதசத்ரு ஆகிய இருவருமே இருப்பாங்க. இவருடைய டைம் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 544லேருந்து 412 அல்லது 13, 14 சில புத்தகங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்றைய வகுப்புல பார்த்துருந்தோம். ஆனால் வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய காலகட்டம் இவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹரியங்கா வம்சத்தை தோற்றுவிக்கிறார். 544 ஸ்டார்ட் பண்ணுறாரு. 492 வரைக்கும் வந்து ஆட்சி புரியாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் ஃபர்ஸ்ட் மகதா கிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மகத வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கார். ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கார் பொசிஷன். இவருடைய பொசிஷன் எப்படி ஸ்ட்ரென்த்தன் ஆக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய வகுப்பிலே சொல்லியிருப்போம். நிறைய மேரேஜஸ்லாம் அந்த அலைன்சஸ்லாம் பண்ணி அந்த உடைய டெரிஷரிஸை வந்துட்டு அதாவது விரிவாக்கம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி டிப்ளமேட்டிக்காக நிறைய வந்து ராஜதந்திரங்கள்லாம் பண்ணி மகதாவோட எம்பர் வந்து வெஸ்ட் சைட்லேருந்து நார்த் விட நிறைய வந்து பிடிச்சி வச்சிருந்தாரு அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிம்பிசாரை பொறுத்த வரைக்கும் 3 ஒய்ஃப் இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளுங்க. பிம்பிசாரை பொறுத்த வரைக்கும் 3 ஒய்ஃப் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோசலா தேவி. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோசல நாடு அப்படின்னு சொல்லிட்டு மகதத்திலே ஒரு நாடு படிச்சிருப்போம். அந்த கோசல நாட்டோட இளவரசியான கோசலா தேவியை மணமுடிப்பார் பிம்பிசாரர். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் சொல்லியிருந்தேன், வாரணாசின்னு சொல்லிட்டு அந்த பகுதிக்கு நேற்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா வகுப்பில், அது இன்றைக்கே சொல்லுவோம். ஏன் நேற்று வகுப்பு பார்க்காதவங்க இன்றைக்கி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கே தான் திறந்ததுனால அப்லோட் பண்ண போகிறேன் 2 வீடியோஸுமே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோசலா தேவியை கல்யாணம் பண்ணதோடைய வரதட்சணையாக வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி, அதாவது வாரணாசின்னு சொல்லுவோம் தற்போது இருக்க வாரணாசி, அந்த காசியை வந்து டவுரியாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தராங்க. அது மட்டும் இல்லாமல் 1,00,000 ரூபாய் டேர்ம், அதாவது காயின்ஸாக வந்து அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பிம்பிசாருக்கு தராங்க. ஓகேங்களா? ஸோ முதல் மனைவி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோசலா தேவி. இரண்டாம் மனைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிச்சாவை சேர்ந்த வைஷாலி அப்படின்றவங்க தான் வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, லிச்சாவி செல்லனா. ஓகே, அவங்க வந்து வைஷாலி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல லிச்சானா அப்படின்னு சொல்லி வைஷாலியுடைய பிரின்சஸ் இருப்பாங்க. அவங்க பேர் தான் லிச்சாவி. ஓகேங்களா? அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லனா. லிச்சாவின்றது அவங்களோட பேருனா அந்த பகுதியில் இருந்தவங்கள லிச்சாவின்னு சொல்கிறாங்க. அவங்களோட உண்மையான பேர் என்ன, செல்லனா. முதல் மனைவி பேர் கோசலா தேவி. இரண்டாம் மனைவி பேர் வந்து வைஷாலியை சேர்ந்த லிச்சாவி இளவரசி செல்லனா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பையன் தான் அஜாதசத்ரு. இந்த இடத்துல தான் வந்து ஒரு சண்டை வரும். இவர் தன்னுடைய அப்பாவையே கொண்டுட்டு வராருன்னு பார்த்தீங்களா, அந்த கோசலா நாட்டு, அதாவது அஜாதசத்ருடைய தாத்தான்னு சொல்லலாம். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து என்னுடைய மருமகனுக்கு தான் வந்து காசி நகரத்தை தந்தனே தவிர உனக்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கோசலா தேவியை தந்த அந்த அந்த கோசலா தேவியுடைய அப்பாவை வந்து கொன்னுறாரு. அதாவது அஜாதசத்ரு கொன்னுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவள் முதல் மனைவியோடைய குழந்தை அல்ல என்பது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, லிச்சாவியோடைய அதாவது லிச்சாவி இளவரசி இருக்காங்க பார்த்தி செல்லன், அவங்களுடைய பையன் தான் இவர். ஓகேங்களா? அப்போனா வந்து அந்த அவங்க அம்மா மேலே தான் பாசனமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அதனால கொன்னுடுறாரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதை கொண்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய பொண்ணு இன்னொரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அந்த வம்சத்துடைய கோசலா வம்சத்தை சேர்ந்தவங்களையும் மேரேஜ் பண்ணி அவருமே வந்துட்டு அவங்க அப்பா மாதிரி வந்து அலைன்சஸ் மேரேஜஸ்லாம் பண்ணி என்ன பண்ணுறாரு, விரிவாக்கம் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேரிட் கெம்மா அப்படின்றத சீஃபோட டாக்டரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜாதசத்ரு.
ஸோ பிம்பிசாரோட சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டையா அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டாயா இல்லை பாட்டியான்னு சொல்லுவாங்க. பட்டாயான்னு தாய்லாண்டுக்கு போயிடாதீங்க. அந்த ரீஜன் நான் சொல்ல வரல. ஊர் பேர் பட்டியா இல்லைன்னா பட்டையா அப்படின்னு சொல்லுவாங்க. பிம்பிசாரோடைய மகன் ஒரு பேர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 544லேருந்து 543 வருஷம் அந்த ஒரு வருஷம் வந்து ரூல் பண்ணுற மாதிரி இருப்பார். இவருடைய கான்டெம்பரரி யார் அப்படின்னு பார்த்தா புத்தாவும் சொல்லலாம், மகாவீரரும் சொல்லலாம். இந்த கொஷின் கேட்கப்படுறதுக்கான மிக வாய்ப்பு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா மகதா எம்பையர் ரூல் பண்ண பட்டையா இல்லை பிம்பிசாரர் இல்லை அஜாதசத்ரு 3 பேருக்குமே வந்துட்டு புத்தருடைய சமகாலத்தவராக வருவார். ஓகேங்களா. இவருடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிவராஜா, அதாவது ராஜகிருக்கம் இல்லை ராஜகிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து அஜாதசத்ரு பின்னாடி வந்து பாட்டலிபுத்திரத்துக்கு மாற்றி அமைப்பார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்ரீனையா அப்படின்ற ஒரு பேர் வந்துட்டு இவருக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு கிங் வந்து இதை வந்து ஆர்மி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசாரர் தான். இ ஸ்டார்டட் த ப்ராக்டிஸ் ஆஃப் யூசிங், அதாவது மேட்ரிமோனியல் படி அலைன்சஸ் படி ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஒரு பொசிஷன் ஆல்ரெடி பார்த்தோம். இவர்கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிவிஷன்ஸில் வந்து ஆஃபீஸர்ஸில் வந்து இருந்தாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும், அரசாங்கம் அரசியல் பொறுத்த வரைக்கும் 3 டிபார்ட்மெண்ட் வந்து இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், மிலிட்ரி, ஜுடிஷியல், அதாவது ஆர்மி, லா மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. இவருடைய சொந்த மகனாலே கொல்லப்படுகிறார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜாதசத்ரு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் தான். ஸோ இவங்க யாருடைய யாருக்கு பிறந்திருப்பாங்க, செல்லனா மற்றும் பிம்பிசாருக்கு பிறந்தவங்க தான் அஜாதசத்ரு. இவருடைய டைம் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 492லேருந்து 460கள் வரைக்கும் இருப்பார். இவர் வந்து எப்படி அவருடைய அப்பா வந்து மேட்ரிமோனியல் அலைன்சஸ் படி இந்த ஃப்ரான்டைஸ் டெரிட்டரிஸ் வந்து விரிவாக்கம் செய்வாரோ, எல்லைகள் விரிவாக்கம் செய்வாரோ, அதே பழக்கத்தை பின்பற்றி இவரும் வந்துட்டு அவங்க அப்பா பின்பற்றி ஃபுட் ஸ்டெப் பின்பற்றி எல்லைகள் வந்து நீட்டிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அஜாதசத்ரு லுக் டுவர்ட்ஸ் கான்கோரிங் கோஸ்லா மற்றும் காஷி. இந்த பாயிண்ட் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். ஏன்னா வந்து அவங்க தாத்தா கிட்டே வந்துட்டு நான் உங்க தாத்தா சொல்லுவார், அவங்க தாத்தாவே கொண்டுட்டு வருவார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணி அமைதியாக இருப்பார். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜாதசத்ரு அப்படின்றத வந்துட்டு வைஷாலிக்கு வந்துட்டு அந்த வைஷாலி அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு மீட் பண்ணுவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிச்சாவை அரசிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வைஷாலியை சேர்ந்தவங்க தான். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுவாங்கன்னா வைஷாலி வின் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 16 வருடங்களுக்கு வந்து இவர் எடுக்கப்படுது. ஓகேங்களா. 16 வருடங்கள் எடுக்கப்படுது. மகதா எம்பையர் அப்படின்னு வந்து காசிலேருந்து வைசாலி வரைக்கும் வந்துட்டு நீட்டிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து புத்திசம் இருக்குது பார்த்தீங்களா. இவருடைய புத்திஸ்ட் கவுன்சில், ஃபஸ்ட்டு புத்திசம் கவுன்சில் ராஜகர்கால நடைபெறுகிறது. ராஜகர்கால வந்துட்டு என்ன பண்ணால் புத்த இறப்பிற்கு அப்புறம் வந்து ராஜகர்கால முதல் புத்திசம் கவுன்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ் ஈவன் யூபிஎஸ்சியில் கூடமே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் வந்துட்டு எந்த டைமில் நடந்தது, யார் டைமில் நடந்தது, என்ன இயல் நடந்தது, யார் வந்து ஃபாலோவராக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கோசலா மற்றும் வைஷாலி, அதாவது அவங்க 2 அம்மாக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த 2 அம்மாக்களுடைய நகரமாக இருந்ததையும் 2த்தையுமே கைப்பற்றியிருந்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசலா தேவியும் சரி, வைஷாலி அதாவது லிச்சாவை சேர்ந்த செல்லா அவங்களுடைய வைஷாலி அந்த இடத்தையும் வந்து கேப்டர் பண்ணிடுறாங்க. இவரை வந்து சக்ஸஸ் பண்ணி யார் வராங்க, உடையின் அப்படின்ற ஒருத்தர் வந்து வராரு. ஓகே, அஜாதசத்ரு சக்ஸஸ் பண்ணி உடையின் வராரு. உடையின் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜாதசத்ருடைய பையன் தான் உடையின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பிம்பிசார் அளவுக்கு உடையின் அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளராக இல்லை, சும்மா சாதாரணமாக தான் இருந்தார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளியில் இருக்கக்கூடிய பாட்னாவில் வந்து ஒரு ஃபோர்ட் கட்டுறாரு. ஓகே, அதாவது ஃபோர்ட் வந்து பில்ட் பண்ணுறாரு. அதாவது அந்த ஃபோர்ட் வந்து எந்த இடத்துல பில்ட் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. கங்கை சமவெளியில் சோன் மற்றும் அந்த நதிக்கரை பார்த்தீங்கன்னா அந்த நதிக்கரைக்குள்ள பாட்னா அப்படின்ற இடத்துல வந்து கட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இவருடைய பையன் அனுராதா அப்படின்றவர் வந்து பின்னாடி என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்துட்டு வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் முண்டா வராங்க. முண்டா வந்து நாக்தோஷகா அப்படின்றத வராங்க. ஸோ உடையின் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சால் போதும் ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ மகதா வந்துட்டு அந்த உடையினுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்துட்டு வீழ்ச்சியை கண்டு ஆரம்பிக்குது. ஓகேங்களா. பாட்டாளிபுத்திரம் மாற்றினாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இங்கே ரஜகிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிக்குவார்கள் அந்த இடத்துல இருந்து பாட்டாளிபுத்திரத்துக்கு அஜாதசத்ரு மாற்றுவார். அந்த அஜாதசத்ரு மாற்றிய பாட்டாளிபுத்திரம் தற்போது பாட்னா என்று அழைக்கப்படுகிறது. இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. பாட்டாளிபுத்திரம் தற்போதைய மாநிலம் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் பாட்னா. ஓகேங்களா. ஸோ உடையனுடைய வம்சத்துலேருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகதா வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. லாஸ்ட் மேஜர் ஹரியங்கா ரூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க தான். ஸோ 3 அரசர்களில் வந்து இருக்காங்க. லாஸ்ட் இயர் தான் அனிருத்தா, மண்டா, நாகடாஷகா. அதாவது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடையனுக்கு அப்புறம் அவருடைய மகன் வருவார். அதுக்கப்புறமேட்டுக்கா முண்டா வருவார். முண்டாவுடைய பையன் வந்து நாடகோஷா இவங்களாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா அவருடைய இந்த நாடகோஷாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஒரு மினிஸ்டர் இருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிசுநாகர். அந்த சிசுநாகர் என்ன பண்ணுறாரு, மகதா டைனாஸ்டியில் இருக்கக்கூடிய இந்த வம்சத்தை ஹரியங்க வம்சத்தை முடிச்சு கட்டிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசுநாகர் அப்படின்ற அவருடைய பேரில் ஒரு வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த வம்சமானது 412லேருந்து 344 வரைக்கும் பிசி வரைக்கும் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ரீலங்கன் கிரானிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகதா
எம்பையர் வந்து அதாவது நாகாட ஆஷகான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவருடைய பிளேஸில் இருக்கக்கூடிய அமத்தியா, அதாவது அமத்தியான்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அமத்தியான்னு சொல்லிட்டு. நம்ம டெல்லி சுல்தான் அலிமா நிறைய வந்து வரலாற்று பதிவுகள்லாம் படிச்சிருப்போம். அந்த நாகாட ஆஷகா அப்படின்ற ஒரு அரசருடைய அவையில் இருந்த மினிஸ்டர் அமத்தியா தான் வந்துட்டு சிசுநாகர். அவருடைய பேரில் வந்து சிசுநாகர் டைனசிட்டின்னு சொல்லிட்டு மகதா ரூலை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, சிசுநாகர் டைனசிட்டியில் 2 அரசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிசுநாகர் மற்றும் காலசோகா யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். 2ஆம் புத்த கவுன்சில் மாநாடு நடத்தது எந்த வம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிசுநாகர் வம்சம். யாருடைய பையன் பார்த்தீங்கன்னா சிசுநாகருடைய பையன் காலசோகர். சிசுநாகர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணல. சிசுநாகர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து அவர் தான் வந்து காசியில் ஒரு வைஸ்ராய்னு சொல்லலாம். அந்த டைமில் வந்து மகதாவுடைய பீரியட் ஆஃப் கிங் வந்து வைஸ்ராய் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இவருடைய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவந்தியோடைய பவரை மொத்தமாக அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இதான் வந்து ரொம்ப முக்கியமான இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, சிசுநாகருடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிராஜ் தான் கேபிட்டலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் அவந்தியை வந்து மகதாவில் இணைச்ச இவர் தான். ஏன்னா வந்து அவர் தான் அழிக்கிறான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, ஏன் அழிக்கிறான்னு இணைக்கிறார் ஆக்சுவலாக. அழித்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அவந்தியை வந்து மகதா கூட இணைத்த அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிசுநாகர். இதோட முக்கியமான பாயிண்ட் தான். அவந்தியை வந்து மகதாவை இணைத்த அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசுநாகர் தான். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அஜாதசத்ரு ராஜகிருகம் கிரீவராஜான்ற பகுதியை பாட்டாளிபுத்திரத்துக்கு வந்து கேபிட்டலாக மாற்றாரோ, அதே போல் சிசுநாகர் என்ன பண்ணுறாரு, சரி அவருடைய வம்சத்தில் சேர்ந்த, அதாவது முன்னாடி ஹரியங்கா வம்சத்தில் இருந்த கேபிட்டல்லே இருந்தால் நமக்கு எப்படி ஒரு கௌரவம் இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த கிரீவராஜா, அதாவது ராஜகிருகம் அப்படின்ற ஒரு இடத்த வந்து கிரிவராஜன் வந்து வைஷாலிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு கேபிட்டல். ஓகேங்களா, அவருடைய பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் பண்ணி காலசோகா என்ன பண்ணுறாரு, அது நம்ம எப்பயுமே அப்பா பேச கேட்க மாட்டோம் இல்லைங்களா, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். அவரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னப்பா சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுறாருன்னா, காலசோகா வந்துட்டு அந்த வைஷாலியில் இருக்கக்கூடிய கேபிட்டலில் ஷிஃப்ட் பண்ணி பாட்டாளிபுத்திரத்துக்கு கொண்டு வரார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மாதிரி வந்துருச்சுங்களா, கிரீவராஜாவாக இருந்தது பாட்டாளிபுத்திரமாக கொண்டு வராரு. அவருடைய பையன் அவர் பேச்சை கேட்காம, பிம்பிசாரோட பேச்சை கேட்காம அஜாதசத்ரு கொண்டு வராரு. அஜாதசத்ருடைய வம்சத்தில் லாஸ்ட்டாக வந்து பாட்டாளிபுத்திரம் இருக்குது, நான் ஏன் வந்து உன்னுடைய வம்சத்தில் இருக்கிறதுடைய கேபிட்டலில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கிரீவராஜமே இருக்குது, அந்த கிரீவராஜத்துலேருந்து என்ன பண்ணுறாரு, வைஷாலிக்கு மாத்துறாரு. நான் ஏன் இப்போ உன் பேச்சு கேட்டு இவர் என்ன பண்ணுறாரு, வைஷாலிருந்து பாட்டாளிபுத்திரத்துக்கு மாற்றிறாரு. ஸோ செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து வைஷாலியில் நடக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கும், ராஜா வைஷாலியை பாட்டு பாடுறதுக்கு காஷ்மீருக்கு கூப்பிட்டு போவார். அதாவது ராஜகிருக்கம், வைஷாலி, பாட்டாளிபுத்ரா மற்றும் காஷ்மீர் 4 மாநாடுகள் சொல்லுவாங்க. ஓகேங்களா, முதல் மாநாடு நடத்தினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜாதசத்ரு. 2ஆம் மாநாடு சிசுநாகருடைய வம்சத்தை சேர்ந்த சிசுநாகருடைய மகனான காலசோகர். நெக்ஸ்ட் காலசோகர் லாஸ்ட்டு சிசுநாகர வம்சம். இவரும் அதே போல் தான் வந்துட்டு கர்ம வினை தான். ஸோ எப்படி வந்து சிசுநாகரை வந்துட்டு அந்த ஹரியங்க வம்சத்தை முடிச்சு கட்டுறாரு ஒரு மினிஸ்டர் அந்த, அதே போல் இந்த வம்சத்தை வந்து மகாபத்மநந்தா அப்படின்ற ஒருத்தர் முடிச்சு கட்டிட்டாரு. இவரும் வந்துட்டு மினிஸ்டர் தான். ஆக்சுவலாக எனக்கு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நிறைய விஷயம் தோணுங்க. ஆக்சுவலாக கர்மம்லாம் ரொம்ப உண்மை அப்படின்றத நான் ஹிஸ்ட்ரி படிக்கும் போது தான் உணர்வேன். ஏன்னா டெல்லி சுல்தானையும் சரி வந்து இவங்க அவங்க மாமனார் கொள்ளுவாங்க, அவங்க அப்பனை கொள்ளுவாங்க, வர திருப்பி அதே தாங்க கண்டினியூ ஆகும். ஆக்சுவலாக வந்து பீஸ்ஃபுல்லாக அவங்க இருக்கவே முடியாதுன்றதான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தவம்சம் உருவாக்கப்படுது. நந்தவம்சத்துடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 344லேருந்து 27 தான். இந்த பெருசாக மறக்க மாட்டேங்க, 4422. ஓகேங்களா, ஸோ இந்த வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய பவர் இருக்குது, சுப்ரமேசிலாம் வந்து நிறைய சுப்ரமேசி வந்து இவங்க கிட்டே இருக்குது. மகதா வந்து லாஸ்ட் நந்தவம்சத்துடைய ரூலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க வந்து சத்திரிய குலத்தை நான் சத்திரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து சூத்ரா. ஸோ இந்த கொஷின் நான் வந்து ரொம்ப கேட்கணும், நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 5 to 10% டிஃபிகல்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னு கேட்டால், மகத வம்சத்தில், அதாவது மகதாவுடைய 16 ராஜ்யங்களில் சத்திரியர் அல்லாத ஒரு அரசர் ஒரு வம்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு சூத்ராஸ் வந்து ஒரு வம்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தர், மகாபத்ம நந்தர் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி படித்த ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்தவர்களோ சிசுநாகர வம்சத்தை சேர்ந்தவர்களோ சத்திரியர்களாக இருப்பார்கள். இவர் தான் நான் சத்திரிய டைனசிட்டியை உருவாக்குவார். ஓகேங்களா, அப்போ சத்திரியாஸ் இல்லைன்னா ஒன்று வந்துட்டு அரச குலத்தை ஆள்றவங்க சத்திரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சில பேர் பிராமணர்கள், சாணக்கியர்கள், இவங்களாம் அந்த மாதிரி இருக்கவங்க பிராமணாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வந்துட்டு சூத்ராஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு வருவாங்க. ஓகேங்களா, இந்த வம்சத்தை சேர்ந்தது இவர் தான். ஓகேங்களா, இவர் வந்து காலசோகர் கிட்டேருந்து அவருடைய பதவி வந்து, அதாவது அவர் அழிச்சிட்டு இவர் வந்து வராரு. மகாபத்மநந்தர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து முதல்ல நந்த டைனாசிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா, இவர் தான் வந்து ஈஸ் கால் த ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் எம்பரர் ஆஃப் இந்தியா. இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்ம அடிச்சு ஆணித்தரமாக எழுதி வச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, நந்தர் வம்சத்தை சேர்ந்த நந்தர் தான் வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரூலர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதையாக சொல்கிறேன். ஆக்சுவலாக சந்திரகுப்த மௌரியர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் தான் ஃபஸ்ட் எம்பரராக இருப்பார். ஓகேங்களா, அவர் என்ன பண்ணுவார்னா
காலசுகரா அதாவது கூட பண்ணிட்டு இவர் வருவார் ஓகேங்களா. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்த வம்சத்தில் வந்து தனநந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அலெக்சாண்டரை வந்து இன்வேஷன் பண்ணிட்டு வருவார். அதுவும் பெருசாக கண்டுக்காம கௌடில்யர் அதாவது சாணக்கியர் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நந்த வம்சத்துலேயுமே வந்துட்டு மௌரிய வம்சத்தை பற்றி படிச்சிருப்போம். ஆனால் வந்து நந்த வம்சத்துலேயுமே வந்துட்டு அவர் வந்து இருந்த ஒரு அவை புலவர் தான். அதுக்கப்புறம் தான் சந்திரகுப்த மௌரியர் வந்து ஒரு ஆற்றங்கரை ஓரமாக சந்திச்சு அவர் வந்து இந்த மாதிரி சொல்லுவார், இந்த மாதிரிலாம் இருக்குதுப்பா, இந்த மாதிரி வந்து அலெக்சாண்டர் எடுத்துகிட்டு வராரு, நம்ம இந்த மாதிரி வந்து டிப்ளமேட்டிக்காக வந்து பிளான் பண்ணால் நம்ம முன்னேறலாம்னு சொல்லிட்டு இவர் தனநந்தா கிட்ட சொல்வார். ஆனால் அந்த மனுஷன் கேட்க மாட்டார். நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்வார். ஒரு சின்ன மனக்கசப்பின் காரணமாக என்ன பண்ணால் விட்டுட்டு சந்திரகுப்த மௌரியர் அவைக்கு வந்து வருவார். சாணக்கியராகி கௌடில்யர்னு சொல்லுவாங்க, விஷ்ணுகுப்த அப்படின்னு சொல்லுவார் ஓகேங்களா. ஸோ மகாபத்மனந்தா ப்ரூவ்ட் த மோஸ்ட் பவர்ஃபுல் ரூல் ஆஃப் மகாதா ஓகேங்களா. அதாவது மகதா பேரை வந்துட்டு என்ன பண்ணால் கலிங்கத்தை வந்து கான்கோர் பண்ணுறாங்க. இவர் வந்து காலசுகரால் கொல்லப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வ சத்ரிய அந்தகா அதாவது சத்திரிகளை வந்து அழித்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எக்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஹிஸ்டாரிக்கல் பேப்பரில் கேட்டிருக்காங்க. நாட் ஃபர்டின் செட்டு இல்லைனா ஹிஸ்ட்ரி பொறுத்தவரை கேட்கலாம். ஆனால் இந்த கொஸ்டின் அதில் கேட்டிருக்காங்க. சர்வ சத்ரிய அந்தகா என்று அழைக்கப்படுவர் யார், அதாவது சத்திரிகளை அழித்தவர் என்று கூறப்படுபவர்கள் யார், எக்ராத் அப்படின்ற கூறப்படுபவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. மகாபத்மனந்தா தான். ஸோ வந்து கலிங்கம் வந்துட்டு அந்த பகுதியில் வந்து கான்கோர் பண்ணுறாங்க. இவருடைய பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 367 337 வரைக்கும் தான். ஸோ இதான் சொல்கிறேன். அவருடைய பையனான தனநந்தன் வந்துட்டு மகாபத்மனந்தன் வீழ்த்தி இவர் வந்து வருவார் ஓகேங்க. டிஃபீட் பண்ணி வருவார். டிஃபீட் பண்ணியும் சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஒரு மகன் ஒரு அப்பா இருக்குன்னா அதுக்கு அடுத்த ஆட்சி காலத்தில் வந்துட்டு மோனாச்சி ரூல் படி வந்துட்டு அந்த பிள்ளை தான் வருவாங்க. இந்த கதை தான் சொன்னேன். ஆக்சுவலி அந்த தடநந்தா கிட்ட சொல்லுவார், நம்ம என்னைக்கு பெரியவங்க அதிகார சொல்லி ஏற்றுக்க மாட்டேன், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது போங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்காம இருப்பார். அலெக்சாண்டர் இன்வேஷன் எடுத்து அதாவது தாக்ஸிலா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும். அந்த தாக்ஸிலாவை வந்துட்டு ரூல் பண்ண கிங் வந்து தானாகவே அடிப்பணிஞ்சிருவார். ஆக்சுவலாக அலெக்சாண்டர் வரும்போது அவரோட படைபலத்தை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து. ஆனால் போரஸ் அப்படின்ற ஒரு மன்னர் இருப்பார். அவர் மட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்லி உஜைன் நாட்டை சேர்ந்தவங்க நினைக்கிறேன். அவர் நீங்கள் யார் வேணாலும் வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், உஜைன் நாட்டை சேர்ந்த வந்து போர் புரிவார். ஆக்சுவலி தோற்றுருவார். இருந்தாலுமே தோத்துட்டாலுமே அவருடைய தைரியத்தை வந்து பாராட்டி என்ன பண்ணுவார்னா அவர்கிட்டே மீண்டும் அந்த போரஸ்கிட்டே வந்து அந்த நாட்டை அலெக்சாண்டர் பிடிச்ச நாட்டெல்லாம் வந்து ஒப்படைச்சிருவார். இதாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஒரு போர் வீரனுக்கான அழகுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அவர் வந்து அவர் வீரத்தை வந்து மதிச்சு எப்படி வந்து அக்பர் வந்து அங்கே வந்துட்டு வீரத்தை மதித்து இந்த மான்சிங்கில் இருப்பா அவங்க வீரத்தை மதிச்சாங்களோ அதே மாதிரி இவர் மதிச்சிருக்கார். ஸோ தனநந்தா பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவர் தான் நந்தவம்சத்தோடைய லாஸ்ட் ரூரல் அப்படின்னு அந்த ரூலர். இந்த ரூரல் நான் வந்து வளரன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து சளி பிடிச்சதுனால ரூலர் ஓகேங்களா. ஸோ வந்து இந்த டைமில் தான் வந்துட்டு அலெக்சாண்டர் வந்து இந்த கொஸ்டினை கேட்கலாம், வந்து எந்த ஒரு அரசு வந்து மகத ஆட்சியில் இருந்தபோது அலெக்சாண்டர் வந்து இன்வேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்னில் வந்து தனநந்தா இப்படி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தனநந்தா பொறுத்த வரைக்கும் 8 to 9 மகன்கள் இருந்ததாக சொல்லப்படுது ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மகதா எம்பையர் வந்து வீக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா தனநந்தா வந்துட்டு ஓவர் த்ரோன் பண்ணிட்டு சந்திரகுப்தா மௌரிய வராரு. மௌரிய வம்சம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இது எதில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரமஸ் ஆர் ஜான்ட்ரமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீக் டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம இந்த டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிச்சல ஓகேங்களா. பிம்பிசாரர் அவர் தான் வந்துட்டு ஹரியங்க வம்சத்துடைய அரசர் அவர் தான் ஃபவுண்டர் அவர் தான். கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகிருக்கா. புத்தா மகாவீரருடைய கான்டெம்பரரின்னு சொல்லுவாங்க. 3 பொண்டாட்டிகள் இருந்தாங்க, கோசலா மற்றும் லிச்சாவி மத்ராக்லான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. நிறைய ஃபிசிஷியன், இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது மருத்துவ ஃபிசிஷியன் சொல்லுவாங்க. அந்த இடத்துல யார் இருக்காங்க, ஜீவிகா மற்றும் அவந்தி கிங்கை சேர்ந்து ஜீவிகா அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கான்கோஸ்லாம் நிறைய பண்ணுறாரு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அஜித் சத்ரு பொறுத்த வரைக்கும் பிம்பிசாரருடைய கொண்டுட்டு வராரு. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து வைஷாலியை வந்து கேப்டன்லாம் மாற்றுவார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் இவரோட பீரியட் தான் இருக்கும். உடையின் பொறுத்த வரைக்கும் இவர் என்ன பண்ணுவார், இவர் தான் முதல்ல பாடாலிபுத்திரம் அப்படின்ற ஒரு நியூ கேபிட்டல் வந்து உருவாக்குவார் ஓகேங்களா. கிரகவர்க்கமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து வைஷாலி அப்புறம் பாட்டாலிபுத்திரம் வந்து இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஹூ ஃபவுண்டட் தட் நியூ கேபிட்டல் ஆஃப் பாட்டாலிபுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கங்கை சோன் ஆற்று நதிக்கரையில் வந்து ஒரு ஃபோர்ட்டு கட்டுவார், அப்போ தான் உருவாக்கப்படும் ஓகேங்களா. ஸோ அதிக வந்து வம்சம் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சு சிசுநாகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமத்தியாவாக இருக்கார் ஓகேங்களா. நாகதக்ஷோகா அப்படின்றதுல வந்து அவருடைய மினிஸ்டராக இருக்கார். அதிக வம்சத்தை சேர்ந்த நாகதக்ஷோகோட மினிஸ்டர். தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மகாதா பீரியடில் வந்துட்டு சிசுநாகரால் வந்து அந்த அரியங்கா வம்சம் அழிக்கப்படுது. அதுக்கப்புறம் 100 இயர்ஸ் ஆஃப் ரிவால்வ் பிட்வீன் த மகாதாக்கா அவந்தி வந்து இணைத்த அரசர் வந்து சிசுநாகர் காலவசகர பீரியடில் தான் வந்துட்டு என்ன பண்ணுறா மகாபத்மநாதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்ட நந்தவம்சத்தை உருவாக்குறது. செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் நடக்குது. மகாபத்மநந்தம் அப்படின்னு பார்த்தா முதல் சத்திரியர் அல்லாத ஒரு அரசராக வராரு. இவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த ஏக்ராட் அப்படின்றது வந்து எதில் வந்துட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஹரிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. தனநந்தா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் கிங், பெருசாக ஃபெமிலியர் ஆகாத கிங்காக இருப்பார். ஸோ இதான் ரீசனாக இருக்கும். ஸோ ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்புறம் லோவர் பார்ட் ஆஃப்
கங்கை சமவெளியில இருக்காங்க. எக்கனாமிக்கல் பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பார்ட் 1 வீடியோலயே. காப்பர் இல்லன்னா அயன் ஏஜ்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ வந்து மிலிட்ரீஸ்லாம் அவங்ககிட்ட நிறைய இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம சவுத் ஈஸ்ட் ஏஷியா, நெக்ஸ்ட்டு ஸ்ரீலங்கா, சவுத் இந்தியாலாம் இருக்கும். கல்ச்சர் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஆரியன் மற்றும் நான் ஆரியன்ஸ் 2மே வந்து ஃபிஷன்ல இருந்தது. புத்திசம் நிறைய ஃபாலோ பண்ணாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் யூபிஎஸ்சி நோட்ஸ் ஆக்சுவலா வச்சு நான் உங்களுக்கு நடத்திட்டுருக்கேன். ஸோ இதோட டெப்த்தாவே வரும் ஓகேங்களா. ஸோ அட்வான்ஸ்ட் ஜியோகிராஃபிக்கல் பொசிஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நமக்கு நிறைய கேட்கறதுக்கே நிறைய வந்திருக்கு. அதேபோல வந்து இவங்க வந்து எலஃபண்ட்ஸை நிறைய யூஸ் பண்ணதா வந்துட்டு ஒரு கூற்று இருக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து குட் லீடர்ஸ் பொறுத்தவரைக்கும் பிம்பிசார், அஜாதசத்ரு, மகாபத்மனந்தா, சந்திரகுப்த மௌரியா இவங்க வந்து ஒரு குட் இதுவாக இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ அஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு பார்ட் 2 முடிச்சிச்சு. அடுத்த வீடியோஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுங்க வம்சம், பால வம்சம், ராஷ்டிரகூடர்கள் இதை பற்றி பார்ப்போம். நன்றி.